இந்தியா இன்னைக்கு தன்னோட 100வது ராக்கெட்டை சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து வெற்றிகரமா செலுத்தி இருக்கு. GSLV F-15 எனப்படும் இந்த ராக்கெட் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட கிரையோஜெனிக் ஸ்டேஜை கொண்டது. NVS-02 என்ற செயற்கைக்கோளை புவி நிலை இடைப்பாதையில் வெற்றிகரமா நிலைநிறுத்தியிருக்கு. இந்தியாவின் நேவிக் அமைப்பின் ஒரு பகுதியான இந்த செயற்கைக்கோள் துல்லியமான வழிகாட்டுதலையும் நேர கணக்கினையும் தரக்கூடியது. இந்தியாவையும் அதை சுற்றி 1500 கிலோமீட்டர் தூரத்திற்கு இது செயல்பட முடியும். இந்த அமைப்பு SPS மற்றும் RS என்கிற இரு சேவைகளை நமக்கு தரும். இது GPS-க்கு மாற்றா இந்தியாவில் பயன்படும். ஸ்ரீஹரிகோட்டால இருக்கும் விண்வெளி மையத்திலிருந்து 1979ஆம் ஆண்டு ரோஹிணி செயற்கைக்கோளை SLV ராக்கெட் மூலம் இந்தியா செலுத்தியது. NVS-1 செயற்கைக்கோள் 2023ல் ஏவப்பட்டதும் குறிப்பிடத்தக்கதுங்க. இப்போ 2 ஏவுதளங்கள் இருக்கும் நிலையில் விரைவில் தமிழகத்தில் குலசேகர பட்டணத்திலும் ஒரு ஏவுதளம் வரப்போகுதுங்கிறது ஒரு ஹாப்பி நியூஸ்.